கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு 5 தரமான ஒரு படங்கள் தமிழ் டபுள்லயும் இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு தரமான ஒரு என்டர்டெயின்மென்ட் கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஒரு படம். என்னை பொறுத்தவரை வந்து ஒரு தரமான மூவினே சொல்லுவேன். இந்த ஒரு ட்ரெயின் கான்செப்ட் எடுத்து அவ்வளோ அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே காட்டியிருக்காங்க. மெயின் கான்செப்ட் எப்படி போனால் வந்து இந்த ட்ரெயினை நிப்பாட்டினா வந்து வண்டி வெடிச்சிடும். அதாவது வந்து ட்ரெயினை வந்து 100 கிலோமீட்டர்ஸ் வேகத்திலே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அது கீழே 1% குறைஞ்சா கூட ட்ரெயின் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்தில் முக்கியமான கதை. அந்த ஒரு நிலைமையில இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபீலை வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் ஒரு கட்டத்தில் நம்பிக்கை வந்து எப்போ அந்த வண்டியை நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் வந்து சூப்பராக வச்சிருப்பாங்க. அந்த நிலைமையில இருந்தால் அவங்க எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த விதத்தை வந்து சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு தரமான மூவி, ஹைலி ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டபுள்ல இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட போனஸ் என்னன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட சேர்த்து பார்க்கலாம். ரெண்டாவது இடத்துல ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் மெயின் கான்செப்ட் ஒன்லைன் எப்படி ஆரம்பிக்கணும் வந்து நம்ம ஹீரோனிக்கு வந்து வெறும் $40 தேவைப்படும். அந்த $40 வச்சு அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவ்வளோதான். அந்த $40 வாங்குறதுக்கு அவங்க என்னென்ன பாடுபடுவாங்க பாருங்க. யூஸ்வலாக நான் இந்த மாதிரி மூவினா நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப எமோஷனல் இருக்கும். அதனால் வந்து நம்ம பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதனால் இந்த படத்தை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த படத்தை என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணா, நான் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி வந்து எமோஷனல் மட்டும் இல்லை, பயங்கரமான த்ரில்லிங்கும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் நம்ம இருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அந்த கேரக்டர் அப்படி ஃபீல் பண்ண நம்மளுக்கு அந்த விதம் தோணுச்சு. அந்த பெண்மணி ஒத்தாலும் அந்த கஷ்டப்படுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கல நம்மளுக்கு ஒரு பயங்கரமான எமோஷனல் கிரியேட் ஆயிரும். இந்த படத்தை ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். ஏன்னா ஒரு தரமான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த மாதிரி படங்கள்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் ஒரு கிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு. கண்டிப்பாக இது பாருங்க. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது இடத்துல இருக்கிறது ஃபைனல் டெஸ்டினேஷன். 2025 ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபைனல் டெஸ்டினேஷனில் நிறைய வகையான மூவிகள் இருக்குது. இந்த முன்ன உள்ள மூவிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கதை இருக்காது. பட் ஆனால் வந்து பயங்கரமான கொலை பண்ணுற சீன்ஸ் எல்லாமே வந்து தரமாக இருக்கும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 2025 உள்ள படம் வந்து கதையும் சூப்பராகவும் இருக்கும். எப்படி ஆக்ஷனும் ஹாரர் த்ரில்லர் எல்லாமே தரமாகவே இருக்கும். இல்லை ஹைலைட் என்னன்னா வந்து எப்பயுமே ஹீரோனா அதுக்கு வில்லன் ஒருத்தர் இருப்பானே. ஆக்சுவலி வந்து இதில் வில்லன் என்னன்னா வந்து விதி தான். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டான மூவிங்க. இது வேற மாதிரியான ஒரு ஜேனர் மூவி. எப்படி சொல்ல போனால் வந்து நம்ம விதியை வந்து மாற்றுறதுனால வந்து அந்த ஃபேமிலியை வந்து பழிவாங்க. அந்த விதி வந்து அவங்களை எப்படின்னா சாகடிக்க போகுது. எப்படின்னா சின்ன கூட துரும்பு தான் இருக்கும். அந்த துரும்பு மூலமாக குத்தி ஒருத்தர் செத்து போவான், ஒரு கிளாஸ் குத்தி ஒருத்தர் செத்து போவான். சம்மதம் இல்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லாஜிக்கே இல்லாத இடத்துல நிறைய பேர் சுற்றி செத்து போகணும். ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே வயலன்ஸ் தான். பட் 2025 ரிலீஸ் ஆனது. வயலன்ஸோட சேர்த்து கதையும் நல்லா மூவ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய படம். இந்த படமும் இருக்குது. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இதை செக் பண்ணி பாருங்க. சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் டிவியில் வச்சு இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களை வந்து அவாய்ட் பண்ணுற இடத்துல வச்சு பார்க்குற மாதிரி வச்சுங்க. இல்லை மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க. மோசமான வயலன்ஸ் இருக்கிறதுனால குழந்தைகளை அவாய்ட் பண்ணுகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது நான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது வந்து அன்டில் டவுன் சொல்லிட்டு ஒரு மூவி. இந்த மூவியில் வந்து ஆக்ஷன் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஹாரர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி இந்த கதை எப்படி போவோம்னா வந்து காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்கனா சேர்ந்து ஒரு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த வெக்கேஷனில் போகக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அதுவும் டைம் லூப்பில் உள்ள வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே வந்து ஒருத்தர் வந்து கொண்டு திரும்பி பொழைச்சி திரும்பி கொண்டு அப்படி மாறி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போகிறது தெரியாது. ஆனால் ஒரு வாட்டி கொள்ளக்குள்ள அந்த வெளியே பயங்கரமாக உணர்வாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த படத்தோட என்னால் ஒன்லைனே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஏன்னா வந்து படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மிரட்டி விட்டுருப்பாங்க. என்ன பொறுத்தவரை நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மூவி ஸ்க்ரீன் பே நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்கிறது வால் டு வால் மூவி. ஆக்சுவலி ஒரு தரமான மூவி, சூப்பரான த்ரில்லிங்கை வந்து இந்த படத்தை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம ஹீரோ இருக்கிற ரூமில் நைட் ஆனால் அடிக்கடி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ வந்து அதில் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகி தூங்காமல் வந்து அந்த சவுண்டு யார் போடுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார். அப்படி கண்டுபிடிக்க போகிற நேரத்தில் நிறைய விதமான ட்விஸ்ட் இருக்கும். நிறைய பேருக்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும். அதில் யார் தான் சவுண்டை உருவாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போவாங்க. அந்த இடத்துல நிறைய மிஸ்டரி த்ரில்லர்ஸ்னால் ஒளிஞ்சி கிளைமேக்ஸில் ஒரு அற்புதமான ட்விஸ்ட் ஒன்று வச்சு படம் இதாண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி இந்த படத்தை பண்ணி விட்டுருப்பாங்க, மிரட்டி விட்டுருப்பாங்க. இது தமிழ் டப்பிங்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் இருக்கு. அது டாப் 5 திரும்பியும் அடுத்த வீடியோல போடலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீ கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுவேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொன்ன 5 படத்தையும் மஸ்ட் ட்ரை. நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது. நான் பார்த்ததுனால நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே வேற லெவலில் இருக்கும்.